It's business time. Hi friends, welcome to Lokhi's Time channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடலை தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு மூலையில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டம்பிள் ட்ரை அப்படின்ற ஸ்டோரில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த மாடல் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகி நிறைய சிட்டிஸில் வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சக்ஸஸ் ஆச்சு, இந்த மாடலை நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு சின்ன அளவுக்கு பண்ணுறப்ப எப்படி நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் பிஸ்னஸில் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க்கையிலே ஆகட்டும் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே உங்கள் பிஸ்னஸ் ஹிட் ஆயிரும். இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சி இந்த பிஸ்னஸை ஹிட் பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்த்துடலாம். கிளாத் நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்ப வாஷ் ஆகி எப்போ நமக்கு கிடைக்கும், டெலிவரி டைம் அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வாஷ் இருக்கும் அப்படின்றது செகண்ட். மூணாவதாக பார்த்தோம்னா நம்ம ஒரு காஸ்ட்லியான ஒரு துணியை கொடுக்குறப்ப அது ஏதாவது டேமேஜ் ஆகிருமா, கிழிஞ்சிருமா, இல்லை அயன் பண்ணுறப்ப சுற்றுமா அப்படின்ற பயம்லாம் இருக்கும். ஸோ அது ஆனாலும் நம்ம வந்து லோக்கல்லலாம் வந்து கேட்க முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம வந்துடணும். ஸோ இந்த மூணு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஒரு பயங்கர ஹிட் கொடுத்தது தான் இந்த டம்பிள் ட்ரைன்றது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் வந்து அவங்க சொன்ன டைமில் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வாஷ் எப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற தண்ணி கூட ஆர்ஓ தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குவாலிட்டியான வாஷ் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை, அந்த ப்ராப்ளமும் சால்வ்டு. அப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணிக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆனாலோ இல்லை கிழிஞ்சாலோ அவங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ மூணு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனாவே அந்த சொல்யூஷன் நம்ம கொடுத்தோன்னா பிஸ்னஸ் ஹிட் ஆயிரும். அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ், இந்த கஸ்டமர் சர்வீஸை நீங்களும் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து ஹிட் ஆகலாம். இப்போ நீங்கள் லோக்கலைஸ்டாக பண்ணுறப்ப என்னென்ன ஃபியூ டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த பிஸ்னஸை ஹிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மார்க்கெட் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அமௌண்ட்டை சேர்த்து போட்டு அப்புறமா வந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாஷர்ஸ், ட்ரையர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் உங்கள் கூட ட்ராவல் ஆகிற மாதிரி, அப்புறம் கரண்ட் பில் அதிகமாக பிடிக்காத மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும். அண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியான வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நீங்கள் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்கக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஹிட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் அவுட் ஆகிறதுக்கு பிக்கப்பும் அப்புறம் டெலிவரியும் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. உங்களோட காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள் மத்தியில் கரெக்டான விலை எவ்வளோன்னு பார்த்து செலக்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களோட விலை வந்து மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணோம். அப்புறம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் வந்து டெலிவர் பண்ணுங்கள். அதுதான் இந்த பிஸ்னஸோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் அதை செய்ய உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிக்காக நீங்கள் இந்த ட்ரை கிளீனிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின் ரொம்ப வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா அது மட்டும் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி தர மாதிரி, இந்த மாதிரி யூனிக்கான விஷயம்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹிட் ஆவீங்க. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குவாலிட்டி எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். லாண்ட்ரி பிஸ்னஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.